பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லா ராசிக்கும் நட்பு ராசிகள் பகை ராசிகள் என்பது உண்டு. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு கிரகமாக மீனராசிக்கு யார் யார் வருகிறார்கள், பகை கிரகமாக யார் யார் வருகிறார்கள், இந்த பகையிலிருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கணும், அதுக்கு ஏதான வழி இருக்கா? எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லாம உலகமே கிடையாது சார். சாப்பிட்டா ஜீர்ணிக்கணும், தூங்கினால் எழுந்துக்கிறோம், அதே போல வாழ்க்கையில உழைச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட் தான், உழைக்கிறதுன்னு ஒரு ஏஜ், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுங்கிற ஒரு ஏஜ். அதே போல எல்லாம் மாறி மாறி வரும். அப்படி வரக்கூடிய கிரகங்களிலே பகை கிரகமும் நட்பு கிரகமும் நிறையாக இருக்கிறது. இந்த மீனராசினியர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் சாந்த சுரூபி. அவருக்கு முதல் நட்புக்காரகன் கடகராசியில் இருக்கக்கூடியவன் சந்திரன். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பகவானுக்கு சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கிறார். இந்த நட்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் அவளுடைய சக்திய எந்த கிரகத்துக்கு நட்பா இருக்காலோ அதை போய் கொடுப்பாலாம். அப்படிப்பட்ட இந்த மீனராசினியர்களுக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நட்பாக குடிக்கிறார். அடுத்ததாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மங்கள யோகத்தை கொடுக்கிறார் மீனராசிக்கு. இந்த மீனராசியில இருக்கிற என்ன பண்ணுவான் அப்படின்னா யோகக்காரகன் பேர். நான் ஒவ்வொன்றா சொல்லின்னு வரும்போது பாருங்கள். அடுத்ததாக மீனராசிக்கு மீனராசியே அதிபதி. குருவுக்கும் குருவே என்று சொல்லக்கூடிய வாக்கியம் இங்கேதான். அவனுக்கு அவனே குரு, அவனே பாடம் எடுத்துப்பான், அவனே பதில் சொல்லிப்பான். அடுத்ததாக இந்த மீனராசிக்கு ரிஷபராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அசுரகுரு தேவகுரு நட்பாக இருக்கிறார். இந்த சுக்கராச்சாரியார் என்ன பண்றார் அப்படின்னா இந்த மீனத்துல இருக்க குரு பகவானுக்கு கலத்திரஸ்தான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். மாங்கல்யம் இல்ல, அப்புறம் கலத்திரஸ்தான தோஷம். ஏன்னா மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு. குரு பார்த்தால் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவா. ஆனால் இந்த சுக்கிரன் என்ன பண்றார், குருக்கு மாங்கல்ய அதாவது கலத்திரஸ்தான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். அடுத்ததாக மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மங்கள காரியங்களை அனுகிரகம் பண்றார். மங்கள பொங்கு சனி என்று சொல்லுவார்கள். குரு பகவானுக்கு அனுகிரகம் பண்றார். அடுத்ததாக இந்த மீனராசினியர்களுக்கு பகை கிரகமாக யார் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய புத பகவான். அடுத்ததாக துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபமாக இங்கே நட்பாக இருக்கிறார். அடுத்த கிரகம் பகை கிரகமாக மீனராசிக்கு சிம்ம ராசி. அடுத்ததாக தனுர் ராசி குரு பகவான், அவருக்கு பவர் இருக்கு. இந்த மீனராசிக்கு 2 பேர் எதிரியா இருக்கா. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னா சிம்மத்தில் இருக்க சூரிய பகவான். ஏன்னா கடகத்தில் இருக்க புத பகவான் சந்திரன் இந்த இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் சூரிய பகவானும் இங்கே பகையாக மாறுகிறார்கள். இந்த பாருங்க, இதுக்கு மட்டும்தான் 2 கிரகம் பகையா போகுது. புத பகவான் எப்போதுமே குரு பகவானுக்கு பகை, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் அதுல சூரியன் சேர்ந்தார்? அதனால இந்த சூரிய பகவான் மீனராசிக்கு பெரும் பகையாக உள்ளார். இவரை எப்படி வாழ்க்கை காப்பாத்திக்கிறது அப்படின்னா இந்த மீனராசினியர்கள் ஒரே மந்திரம் தான். அதை சொல்லி நீங்க வழிபட்டீங்கன்னா ஆனந்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன அப்படின்னா நரசிம்ம பகவானை வழிபட வேண்டும். வாயால சொல்லணும், ஓம் நரசிம்மா போற்றி, ஓம் நரசிம்மா போற்றி, ஓம் நரசிம்மா போற்றி அப்படின்னு சொல்லணும். என்ன, நரசிம்மர் நண்பராக மாறுவார்.
சூரியன்ல இருக்கக்கூடிய சிம்மத்தில இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெருமாளுடைய அபார பக்தர். அங்க ஜுவாலாக்னியா இருக்கக்கூடிய நரசிம்ம பகவான் மீன ராசிக்கு அனுகிரகம் பண்றார். மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேஜோ நரசிம்மா சகா நரசிம்மா அப்படின்னு சொல்றார். நரசிம்ம பகவானே உங்களுக்கு நட்பாக மாறுவார். என்ன சார் நான் சொல்றது டெய்லி அப்படின்னா, காலையில 11 வாட்டி ஓம் நரசிம்மா போற்றி, ஓம் நரசிம்மா போற்றி, ஓம் நரசிம்மா போற்றி, ஓ லக்ஷ்மி நரசிம்மா போற்றி அப்படின்னு காலையிலும் சாயந்தரம் 11 வாட்டி சொன்னேன்னா, இந்த சூரியனுடைய அந்த பகையான இருக்கக்கூடிய கதிர்கள் மாறி மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மீனத்துக்கு பகையாக மாறுகிறார். ஏற்கனவே அங்க மிதுனம் பகையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புத பகவான் இங்க புத்தி கூர்மம் வேணும் நமக்கு. புதன் பகையா போறாரு மீனத்துக்கு. இந்த மீனத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசர டிசிஷன் தான், ஆனா காரியத்தை சாதிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு குரு அருள் எப்போதுமே உண்டு. அடுத்ததாக இந்த நரசிம்மரை டெய்லி காலையிலையும் சாயந்தரம் 11 வாட்டி சொல்லி மீனராசி நேர்கள் எல்லாம் பகை ராசிகளாக இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், சிம்மம், தனுஷு, இதுல முக்கியமா சிம்மம். அதனால நரசிம்மரை வழிபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்கள். யாரும் இதுல பயப்பட வேண்டாம். என்ன அப்படின்னா, நவக்கிரகங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் உண்டு. அதையெல்லாம் மீறி செய்யக்கூடியதுதான் சுவாமியுடைய நாமாவளி. அந்த சுவாமியுடைய நாமாவளி தான் சக்தி அதிகமா கொடுக்கும். அம்மா வயிற்றுல குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒரு நாமதயம் வச்சுடுறா. எப்ப 10 நாள் புண்ணியாஜன் ஆனோன்னு குழந்தைக்கு பேர் வச்சுடுறா. பேரை காதுல சொல்றா. அது கேட்டுக்குமா? சொல்லுவா காதுல 3 வாட்டி. எப்ப உங்களை அந்த அந்த பேரை சொல்லி சொல்லி தானே கூப்பிடுறோம். எத்தனை வயசு வரைக்கும்? 100 வயசு வரைக்கும். என்ன சொல்ற? நாராயண மாமான்னு பேர் வைக்கிற. முதல்ல நாராயணன் வச்சிடுறா. அப்படியே போக போக நாராயணா நாராயணா கூப்பிட்டு வந்துடுறா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த மாமா கல்யாணம் ஆனோன்னு அவர் என்ன பண்ற? நாராயண மாமான்னு கூப்பிட்றா மரியாதை வச்சு. கடைசி வரைக்கும் அப்புறம் நாராயண தாத்தான்னு வருது. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய நாமதயம் நம்மளை விட்டு செல்லாது கடைசி வரைக்கும். அதே போல சுவாமியுடைய நாமாவளி எதுக்காக இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, நம்ம நாமாவளிக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி தான் நம்மளை காப்பாற்றும். வைப்ரிகேஷன். இப்ப மீனராசிக்கு நரசிம்மா போற்றி நரசிம்மா போற்றி என்று சொல்றோம் இல்லையா? அவளுக்கு ஒரு தெம்பு வரும், வைப்ரிகேஷன் வரும். அதனால மீனராசி நேயர்கள் எல்லோரும் நரசிம்ம பகவானை நாமத்தை சொல்லி காலையில 11 வாட்டி சாயந்தரம் 11 வாட்டி சொல்லி எல்லாமல்ல நவக்கிரகங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி குரு பகவான் அனுகிரகத்தோட நம்ம வாழலாம். ஓம் நரசிம்மா போற்றி. ஜெய் லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்திக்கு ஜெய்.